ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா மல்லி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கூடயே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை பவுடர் பண்ணணுங்க. இப்போது ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை அரைச்சாச்சுங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்க புதினாவையும் மல்லியையும் அதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டுங்க. கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு லெமன் இல்லைங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணுங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதங்கிட்டோம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க வாசத்துக்கு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டுக்கலாங்க. மூடி வச்சுட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்து அந்த பவுடரை போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்க்கலாங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீட்டில் செஞ்சு